ஹாபீல் காபீல் என்பவர்கள் தங்களுக்கிடையிலே சண்டை செய்து ஒருவர் மற்றவரை கொலை செய்து விடுகிறார். அப்படி கொலை செய்து விடுகிற போது காபீல் என்பவன் ஹாபீல் என்பவரை கொலை செய்து விடுகிற போது உலகத்தின் முதல் படுகொலை நிகழ்ந்து விடுகிறது. இதுவரைக்கும் எந்த உயிரும் இறக்கவில்லை, எந்த படுகொலையும் நடக்கவில்லை. முதலாய் பூமி இரத்தத்தை பார்த்திருக்கிறது. கொலை செய்து விட்டான் தன் சகோதரனை. தன்னுடைய சகோதரனையே கொன்று விட்டதற்கு பின்னால் சடலத்தை என்ன செய்வதென்று தெரியவில்லை. படுகொலை செய்யப்பட்ட ஹாபீல் கீழே இருக்க, கொலை செய்த காபீல் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நிற்க, அல்லாஹ் காகத்தை அனுப்புகிறான். எப்படி அடக்கம் செய்ய வேண்டும் என்பதை காகத்தை வைத்து கற்றுத் தருகிறான். குர்ஆனிலே அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான். அது இன்றைக்கு தராவீகிலே ஓதப்படுகிற வசனம். இரண்டு காகங்கள் வருகிறது. ஒரு காகமும் இன்னொரு காகமும் சண்டையிட்டுக் கொள்ளுகிறது. சண்டையில் ஒரு காகம் மற்ற காகத்தை கொன்று விடுகிறது. அதற்கு பிறகு இது குழி தோண்டுகிறது. குழி தோண்டி இறந்து போன கொலை செய்யப்பட்ட அந்த காகத்தை மண்ணுக்குள்ளே தோண்டிய குழிக்குள்ளே வைத்து புதைத்து மேலே மண்ணை மூடுகிறது. அல்லாஹ் காகத்தை அனுப்புகிறான். அது பூமியை தோண்டியது. இதன் மூலம் சகோதரனுடைய உடலை எப்படி மறைக்க வேண்டும் பூமியிலே என்பதை கற்றுத்தருகிறது. இதை பார்த்த மாத்திரத்தில் படுகொலை செய்த கொலையாளி காபீல் என்பவன் தன்னை அறியாமல் சொல்லுகிற வார்த்தை குர்ஆனிலே இடம்பெறுகிறது. நானும் இந்த காகத்தை போன்று ஆயிருக்க வேண்டுமே என்று சொல்லிவிட்டு அதே போல் குழியை தோண்டி தன் கொலை செய்யப்பட்ட தன் சகோதரனை புதைத்து விட்டதாய் குர்ஆனிலே வரலாறு இருக்கிறது. எனவே உலகத்தில் மனித குலத்திற்கு முதலாய் இறந்து போன ஒரு உடலை எப்படி புதைப்பது என்பதை இறைவன் காகத்தை வைத்து சொல்ல வைக்கிறான். அந்த அடிப்படையில் தஃபன் செய்வதற்கான நமக்கு முழுமையான பாடம் நடத்திய முன்னோடி காகம் என்று சொல்லிவிடலாம். அடுத்து காகத்தில இருந்து நமக்கு நிறைய வேறு பல செய்திகளும் கிடைக்கிறது. பாருங்கள், இன்னொரு செய்தி. எந்த காரியத்தையும் கொடுத்து சொல்லி போட்டு வாக்குறுதி கொடுத்துட்டு அத வாக்குறுதிக்கு மாறு செய்யறது காகத்தினுடைய பண்பு. தாமதமாக எதையும் செய்வது என்பது காகத்துடைய பண்பு. இதுவும் கூட மார்க்கத்தின் பார்வையில் ஒரு செய்தியோடு இணைத்து தெரிய வேண்டும்.